வணக்கம். இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கும் கலையை பற்றி உங்களோடு கலந்துரையாடப் போகின்றேன். இப்போது நீங்கள் மகிழ்ச்சியான ஓர் மனநிலையில் இருக்கின்றீர்கள். உங்களோடு ஒருவர் வந்து தன்னுடைய சோக கதையொன்றை கூறுகின்றார். நீங்கள் அவர் கூறுகின்ற அனைத்தையும் முழுமையாக உள்வாங்க வேண்டும். கூறி முடித்து அவர் சென்ற பின்னர் அவர் வருவதற்கு முன் நீங்கள் எந்த உணர்வோடு இருந்தீர்களோ, அதாவது அதே மகிழ்ச்சியான நிலையில் நீங்கள் உங்கள் வாழ்வை தொடர்வதற்கு உங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும். எம்மில் பலர் ஒரு மகிழ்ச்சியான உணர்வோடு நேர் மனப்பாங்கோடு இருப்பார்கள். திடீரென்று ஒருவர் வந்து ஏதோ ஒரு விடயத்தை கூறிவிட்டு அவர் தன்பாட்டுக்கு சென்று விடுவார். ஆனால் நாமோ எமது உணர்வை மறந்து சோக உணர்வோடு எதிர்மறை எண்ணங்களோடு சில மணித்தியாலங்களை சில நாட்களை அதனுள் புதைத்து விடுவோம். இது மிகவும் தவறானது. இவ்வாறு இல்லாது நாம் எந்த நிலையில் இருக்கின்றோமோ பிறரது கருத்தை உள்வாங்கிய பின்னரும் அதே உணர்வோடு இருத்தல் என்பது ஒரு கலையாகும். அதை மெதுவாக கற்கத் தொடங்க வேண்டும். அறிவியல் மேதை அப்துல் கலாம் அவர்கள் தன் வாழ்வில் 40 வருடங்களுக்கு மேலாக ஒரு நூலை பல தடவை படித்து கொண்டே தன் கூட வைத்திருந்தார். விளக்குகள் பல தந்த ஒளி என்று அந்த நூல் மொழிபெயர்ப்பாக இப்போது எமக்கு கிடைக்கின்றது. லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற லில்லியன் எய்ஸ்லர் வாட்சன் எழுதிய ஆங்கில நூலே இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த நூலிலே நாம் எம் எண்ணங்களை எவ்வாறு பேணிக்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு அறிஞர்களுடைய கருத்துக்கள் குவியலாக காணப்படுகின்றன. இந்த நூலை பற்றி அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடும் போது, எனது வாழ்க்கையில் என் இதயத்தோடு மிகவும் நெருக்கமாக இருக்கும் புத்தகங்கள் 4. அவற்றை வாசிப்பதில் எனக்கு கொள்ளை இன்பம். எனக்குள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள 3வது புத்தகம் விளக்குகள் பல தந்த ஒளி. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டும் ஒளி தீபமாக சுடர் விடுகிறது. 40 வருட காலமாக என்னை வழிநடத்தி செல்லும் ஒரு அரிய பொக்கிஷமாக இந்நூல் இருந்து வருகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நூலிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற 1வது அத்தியாயத்தை இப்போது நாங்கள் சற்று பார்ப்போம். மகிழ்ச்சி பற்றி ஆப்ரஹாம் லிங்கன் கூறுகின்ற கருத்தோடு அந்த 1வது அத்தியாயம் ஆரம்பமாகின்றது. சந்தோஷம் என்பது ஒருவன் தன் மனதை வைத்திருக்கும் நிலையை பொறுத்தே அமைந்துள்ளது. அவனிடம் என்ன இருக்கின்றது என்ன இல்லை என்பதை பொறுத்து மகிழ்ச்சி அமைவதில்லை. அவன் என்ன மனநிலையில் இருக்கின்றான் என்பதை பொறுத்தே மகிழ்ச்சி அமைந்திருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். சந்தோஷம் என்பதை பற்றியும் அதை அடையும் வழிமுறைகளை பற்றியும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அறிஞர்களும் சிந்தனையாளர்களும் கவிஞர்களும் தத்துவ ஞானிகளும் பலவாறு கூறியுள்ளார்கள். வாழ்வின் அர்த்தமும் நோக்கமும் சந்தோஷம்தான். ஆனால் அதனை அறிவினால் மட்டுமே அடைய முடியும் என்று அரிஸ்டாட்டில் குறிப்பிடுகின்றார். பல்வேறு மனிதர்கள் பல்வேறு வழிகளில் சந்தோஷத்தை அடைகிறார்கள். சிலர் தங்கள் வேலையில் மும்மரமாக ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். பலர் வாழ்விலே வெற்றி அடைகின்ற போது மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இன்னும் சிலர் தம் காதல் உறவுகளோடு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். சிலர் தம் குடும்பம் உறவுகளோடு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். வேறு சிலர் நண்பர்களோடு இருக்கின்ற பொழுதை மகிழ்ச்சியாக கருதுகின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் நீண்ட தூரம் பயணம் செய்து பல்வேறு அனுபவங்களை பெறுவதை சந்தோஷமாக கருதுகின்றார்கள். இதைவிட பணத்தை ஈட்டி சந்தோஷம் என்பதே பணம் என்று கருதுகின்ற பலர் இப்பூமியில் வாழ்கின்றார்கள். இயற்கையை ரசிப்பதில் ஒரு சிலர் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதில் ஒரு குறித்த சிலர் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இதில் நீங்கள் எந்த வகையினர் என்பதை உங்களுக்குள்ளே சிந்தித்துக் கொள்ளுங்கள். மேட்டர்லிங்கின் நீலப்பறவை என்ற நாடகம் நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டியது.
ப்ளூ பேர்ட் என்ற இந்த நாவலில் வருகின்ற தலைவன் ஒரு விறகு வெட்டி. அவனுடைய 2 பிள்ளைகளும் மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்கின்றது, சந்தோஷத்தை எவ்வாறு அடையலாம் என்று தேடி புறப்படுகின்றார்கள். காடுகள், மலைகள், நதிகள் என்று பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு சந்தோஷ அனுபவங்களை பெறுகின்றார்கள். அவர்களுடைய நீண்ட பயணத்தின் பின்னர் இறுதியாக தம் வீட்டிற்கு வந்து சேர்கின்றார்கள். தம் வீட்டுக்கு வந்ததும் அவர்களுக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இறுதியில் வீட்டுக்கு வந்து சேர்ந்த போது உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றார்கள். மகிழ்ச்சி என்பது எப்போதும் எம் கூடவே இருக்கின்றது. நாம் அதனை தேடி அலைந்து திரிகின்றோம். இவ்வாறு அந்த நாடக ஆசிரியர் மகிழ்ச்சிக்குரிய விடயங்கள் எப்போதும் எம்முடனே இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். இப்போது நீங்கள் ஓர் குடிசை வீட்டில் வாழ்கின்றீர்கள். மழை பெய்கின்ற போது அதனுடைய சில பகுதிகள் நீரினால் வழிந்து ஒழுகுகின்றது. ஆன போதும் உங்கள் வீட்டில் நீங்கள் படுத்து உறங்குவதற்கு ஒரு ஓரத்தில் இடம் இருக்கின்றது. அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு நீங்கள் மகிழ்ச்சியோடு படுத்து உறங்குகின்றீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடிகின்ற ஒருவனால் தான் அவன் மேலும் மேலும் வளர்ந்து சென்றாலும் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். ஒருவன் தான் இப்போது இருக்கின்ற சூழலை குறை சொல்லிக்கொண்டு இருப்பானாக இருந்தால் அவன் எந்த நிலையை பெற்றாலும் அப்போதும் குறையை கூறிக்கொண்டே இருப்பான். மார்க்கஸ் அரலியஸ் ஒரு புகழ்பெற்ற ரோமானிய பேரரசர். அவர் தன் வாழ்வில் தனக்கு அன்றாடம் தோன்றுகின்ற விடயங்களை நாட்குறிப்பாக எழுதி வைக்கின்றார். அவற்றை மீண்டும் மீண்டும் வாசித்து தன் வாழ்வை கட்டமைத்து செல்கின்றார். அவர் இறந்த பின்னர் அவர் தனக்காக குறித்து வைத்த விடயங்கள் மெடிடேஷன் என்ற நூலாக வெளிவந்தது. இன்றைக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த நூல் வெளிவந்திருந்தாலும் இன்றும் அந்த நூல் அனைவரும் தம் வாழ்வை வழிப்படுத்த தமக்காக எழுதப்பட்ட நூலாக அவர்கள் கருதுகின்றார்கள். மார்க்கஸ் அரலியஸ் மகிழ்ச்சி பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். சந்தோஷமான வாழ்விற்கு ஒரு சில விடயங்கள் போதுமானவை. அவை எங்களிடமே இருக்கின்றன. அதுவும் எங்கள் சிந்தனை முறையிலேதான் அது இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். மகிழ்ச்சி பற்றி ஜான் பெரோஸ் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். சந்தோஷத்தின் இரகசியம் என்பது எதையாவது செய்வதுதான். அவர் தன் ஜன்னல் வழியே திறந்து இயற்கையை ரசித்தபடி கவிதைகளை எழுதுகின்ற ஓர் மனிதர். அயல் வீட்டு மனிதரை பார்க்கின்றார். அவர் தன் தோள்களையும் முகத்தையும் தொங்க போட்டுக்கொண்டு சோகத்தின் வடிவமாக அங்குமிங்கும் திரிகின்றார். அவர் எந்த வேலையும் இன்றி சும்மா இருக்கின்றார். அதனாலேதான் அவர் சோகத்தின் வடிவமாக இருக்கின்றார். எப்போது ஒரு மனிதனால் எதையாவது செய்து கொண்டிருக்க முடிகின்றதோ அப்போது அங்கே மகிழ்ச்சி தோன்றுகின்றது என்று ஜோன் பெரோஸ் குறிப்பிடுகின்றார். சந்தோஷத்தின் இரகசியம் எதையாவது செய்வதுதான், அதுவும் விருப்பமான ஒன்றை செய்வதுதான் என்று குறிப்பிடுகின்றார். நோயுள்ள ஒருவனிடம் மகிழ்ச்சி என்பது எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டால் அவன் ஆரோக்கியமே மகிழ்ச்சி என்று கூறுவான். ஏழையிடம் கேட்டால் பணமே சந்தோஷம் என்பான். அலைந்து திரிகின்ற அடிமையிடம் கேட்டால் அதிகாரமே சந்தோஷத்தை தரும் என்கின்றான். பண்டிதரோ அறிவுதான் சந்தோஷத்தை தரும் என்கின்றார். அதிக வேலை செய்து அலைந்து திரிபவன் ஓய்வே மகிழ்ச்சியை தரும் என்கின்றான். இவ்வாறு சந்தோஷம் என்பது ஒவ்வொருவருடைய மனநிலையிலே தான் இருக்கின்றது. இவை யாவற்றையும் விட உண்மையான சந்தோஷம் திருப்தியான மனநிலையிலே தான் இருக்கின்றது. திருப்தியான மனதிற்கு முதலில் என்ன தேவை? நதி என்றால் ஓட வேண்டும், இல்லை என்றால் தேங்கி அது குட்டையாகி துர்நாற்றம் எடுக்க தொடங்கிவிடும். மனிதனும் அவ்வாறே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், எதையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். இன்பமான வேலை, இதயபூர்வமாக செய்யக்கூடிய ஒரு தொழில், உங்கள் வாழ்வை நீங்கள் ஒருபோதும் தேங்க அனுமதிக்காதீர்கள். நதி பெருக்கை போல தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, தூங்கி எழுந்ததும் காலையில் செய்து முடித்தாக வேண்டிய ஒரு வேலை உங்களுக்கு இருப்பதற்காக முதலில் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். செனேகா நம் பலருக்கு தெரிந்த ஒரு தத்துவ ஞானி.
நம்மிடம் இருப்பதை கொண்டு நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். நம்மிடம் இருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான சந்தோஷம். சந்தோஷமான மனிதனை ஆரோக்கியமான மனம்தான் உருவாக்குகின்றது. எல்லா சூழலிலும் ஒரே சீரான தன்மை இருக்க வேண்டும். சாக்ரட்டிஸை போலவே சிந்தனையாளர்களை கொல்லுகின்ற முறை செனேகா காலத்திலும் இருந்தது. நீரோ மன்னன் அவரது கருத்துக்களுக்காக செனேகாவை தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்ளும்படி கூறினர். செனேகாவின் குடும்பத்தினரும் உறவினர்களும் அழுதார்கள். அப்போது செனேகா, எனது கட்டுப்பாட்டில் இல்லாத விடயத்தை பற்றி நான் ஒருபோதும் யோசிக்கப் போவதில்லை என்று கூறினர். அப்போது அங்கே இருந்தவர்கள், உங்கள் வாரிசுக்கு உயிலை எழுதுங்கள் என்று கூறினர். அப்போது செனேகா, என்னுடைய வாழ்க்கை முறையே என் பிள்ளைகளுக்கு நான் வழங்குகின்ற உயரிய சொத்தாகும். என் வாரிசுக்கு நான் எந்த உயிலையும் எழுதவில்லை என்று கூறினர். இவ்வாறு நாமும் எம் வாழ்க்கையில் இப்போது மகிழ்ச்சியை உணர்கின்றோமா? மகிழ்ச்சி என்பது இலட்சியமோ நாம் அடைய வேண்டிய குறிக்கோளோ அல்ல. அது எப்போதும் எம்மோடு கூடவே இருக்க வேண்டிய ஒன்றாகும். இவ்வுலகின் முதலாவது பணக்காரன் மகிழ்ச்சியாக இருக்கின்றானா? மாடுகளை மேய்த்து திரிகின்ற ஒரு பையன் ஒரு மரத்தடியில் மிக நிம்மதியாக படுத்து உறங்குகின்றான். உண்மையில் மகிழ்ச்சி என்பது என்ன? நாம் எதை செய்தாலும் அதை விருப்பத்தோடு செய்ய வேண்டும். இயன்றவரை பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். இயற்கையை ரசித்தல், எமது உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக பேணுதல், வாழ்வில் எம் கண்முன் நடக்கின்ற சின்ன சின்ன விஷயங்களை அவதானித்து மகிழ்ச்சியடைதல், கடந்த காலத்தினுள் கரையாமல் இருத்தல், எதிர்காலத்தை எண்ணி ஏங்காது இருத்தல், பிடித்தமான நூல்களை வாசித்தல், இசையை ரசித்தல், வானத்தில் தோன்றும் விண்மீன்களையும் பறவைகளையும் தவழ்கின்ற முகில்களையும் பார்த்து ரசித்தல், எமக்கு மேலே உள்ள ஒரு பேராற்றலிடம் எம்மை ஒப்படைத்தல், இவ்வாறு மகிழ்ச்சி அடைவதற்கு பல்வேறு தருணங்கள் இவ்வுலகில் கொட்டி கிடக்கின்றன. நாமும் எம் எண்ணங்களை உயர்த்தி மகிழ்ச்சியோடு வாழ்வோம். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.